கேபிஒய் பாலாவை சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விமர்சனம் செஞ்சுருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, கேபிஒய் பாலா அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய உதவியால் தான் நடக்குது. அவர் சொந்த காசுலேருந்து எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவருக்கு ஆதரவாகவும், நிறைய பேர் பாலாவுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. கேபிஒய் பாலாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு காமெடியான ஒரு நபர் தான் கேபிஒய் பாலா அவர்கள். நிறைய ப்ரோக்ராமுக்கு போவார், நிறைய ஃபன்னாக பேசுவார், நிறைய ஃப்ராங்க் கால்ஸ்லாம் பேசுவார். ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் கேபிஒய் பாலா அவர்கள். ஸோ இவர் கடந்த சில மாதங்களாகவே ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. உதவிகள் அப்படின்றத வீடு தேடி போய் செய்கிறாரு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய ஆம்புலன்ஸுகளை வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு, நிறைய பேருக்கு சைக்கிள், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய கேபிஒய் பாலா அவர்கள் செஞ்சுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கேபிஒய் பாலா அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் அவர் தன்னுடைய சொந்த காசுலேருந்து பண்ணவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நடந்த ஒரு சில பேச்சுக்கள், இவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் தனியாக ஒரு மருத்துவமனை கட்ட இருப்பதாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் ஒட்டுமொத்த நபர்களையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்டா உனக்கு வரதே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் தான் நீ மாதமே சம்பாதிப்ப. இப்படி இருக்கும்போது எப்போ உன்னால் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும், டாக்டருக்கு காசு கொடுக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு பல் ஹாஸ்பிட்டல் திறக்கணும் கூட, அந்த பெட்டு வாங்கினா கூட அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரும். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டு உன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு கேபிஒய் பாலா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கிளினிக் தான் கட்டுறோன்னு சொன்னோம், சின்னதாக ஒரு கிளினிக் தான் கட்டுறோன்னு சொன்னோம், அதை ஹாஸ்பிட்டல் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேபிஒய் பாலா அவர்கள் உதவி செய்கிறாரு. உதவி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாரு. அந்த வீடியோக்குள்ளே பலரால் பார்க்கப்படுது, பலரால் ரசிக்கப்படுது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த உதவிகளுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய ஈவெண்ட்டுகளையும் தான் சம்பாதிச்ச விஷயங்களையும் எடுத்து போட்டு தான் செய்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாலுமே, இந்த பக்கம் பேசும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. இவர் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போய் வந்தார். அமெரிக்காவில் ஒரு சிலர் பார்த்துட்டு வந்த பிறகு தான் இங்கே இந்த மாதிரி விஷயத்த செய்கிறாரு. இவரை ஒரு சிலர் கைக்கூலியாக பயன்படுத்துகிறாங்க. கேபிஒய் பாலா ஒரு அப்பாவிக்கு இந்த மாதிரி காசை கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தனக்கும் ஒரு பேர் கிடைக்கும், தனக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபருடைய காணொலி பார்த்தேன். நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், யூடியூப் சேனல். அந்த சேனலில் இந்த காணொலி பார்த்தேன். இவரை ராகவா லாரன்ஸ் அவர்களையும் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கியிருப்பாப்புல. அதே மாதிரி கேபிஒய் பாலா அவர்களையும் அப்போவே வெளுத்து வாங்கியிருப்பாப்புல. நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க, எதற்காக கேமரா வச்சு இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்களாம் பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருப்பாப்புல. ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் மேடையில் நான் 100 பேருக்கு உதவி பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி விவசாயிகளை தேடி போய் ஊருக்குள்ளே போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் காசு தரலான்னு இருக்கேன், அதே மாதிரி 100 பேருக்கு நான் டிராக்டர் கொடுக்கலான்னு இருக்கேன், 100 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன், அதை பண்ணலான்னு இருக்கேன், இதை பண்ணலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எப்போ இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு, எப்போ இதை பெருசாக கொண்டு வராரு அப்படின்னா, எப்போ அப்படின்னா படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் இவர் தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் உதவி பண்ணுறாரு. ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த உதவியை எப்போ பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அந்த நேரத்தில் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணி அந்த சேனலில் போட்டுருந்தாங்க. அதேமாதிரி கேபிஒய் பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவரும் மாட்டிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கையாளர் தான் பயன்படுத்துகிறாரு. இந்த மாதிரி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்புல. ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல். நான் கூட நம்ம தமிழ்லேயும் இருக்குது. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே போகிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு போவார். கற்றுக்கத்தான் பார்த்தீங்கன்னா கத்தையாக பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து இல்லாத குடும்பங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அதுவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிசிட்டின்றத விட அவருக்கு இன்னொருத்தவங்க பணம் கொடுத்து உதவி பண்ணுறது மூலியமாக தான் இவர் உதவி பண்ணுறாரு. இவர் தானாக முன் தான் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கல. அதே மாதிரி ஒரு உதவி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஸோ அந்த உதவியை
கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி ஷூட்டிங் எடுத்து வீடியோவாக வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு உடனே அப்படின்றப்ப இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து போகிறோம் காசு கொடுக்குறோம் அப்படின்னா தாங்க வச்சுக்கங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு 30 செகண்ட் ரீல் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபேஸுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறது, பணத்துக்கு க்ளோஸ்அப் வைக்கிறது, அங்கே அந்தாட்ட உதவி வாங்குறாங்களா அவங்களுக்கு க்ளோஸ்அப் வைக்கிறது, அதற்கேற்ற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் வந்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலை. ஆனால் இப்போ இந்த இன்னொரு சேனலில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. இவர் பாலா அவர்கள் ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து நம்பர் போர்டே வந்து கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா DD 0003 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. அது வந்து ஒரு ஆடி காருடைய நம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அது பெரிய ஒரு காஸ்ட்லியான காருடைய நம்பர். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவர் மேலே யார் மேலே பாலா மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ஏற்பட்டிருக்கனால பாலா அவர்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அன்னைக்கு DD அப்படின்றத பார்த்தீங்கன்னா டின்னு மட்டும்தான் இருந்திருக்கும். நாங்கள் வந்து அதை வந்து கவனிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரி வந்து ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பாலா மேலே கான்ட்ரவர்சி வந்து எழும்போது எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பாலா தரப்புலேருந்து அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு தான் நம்மளால் வந்து ஓப்பன் அப் பண்ணி வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவர் சொன்ன அந்த வீடியோவிலையும் ஒரு பைக் ஒன்று கொடுத்துருப்பார். அந்த பைக்குடைய அந்த நம்பர் போர்டு அதெல்லாம் வந்து காமிச்சு பாலா அவர்கள் தான் வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கையில் லைசன்ஸ் வச்சுட்டு பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இருந்து. அதேமாதிரி அந்த ஆம்புலன்ஸ் வந்து வந்திருந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் தான் வந்து காட்டினாங்க. மொத்தம் வந்து 15 ஆம்புலன்ஸ் இருக்குது. அந்த 15 ஆம்புலன்ஸோடைய அந்த நம்பர் போர்டையும் வந்து காமிச்சு அந்த ஆம்புலன்ஸால் பயனடைந்தவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும், அவங்க வந்து பேசணும். இல்லை அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையாலுமே என்னுடைய பேரில் நான் காசு போட்டு இன்னொருத்தன் அவங்க பேரில் வந்து மாற்றி கொடுத்தேன் எதாவது ஒன்று வந்து சொல்லி அவர் வந்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து பாலா அவர்களை ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய நபராக தான் வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் கூட. நான் வந்து அவர் இப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறத நம்புகிறோம். அவர் உதவி செய்கிறான்றப்ப அவர் உதவி செய்கிறத பார்க்கும்போது பாரா பாலா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் படம்லாம் வந்து நல்லா ஒன்று தான். யாரா அவன் பேனர்லாம் கிழிக்கிறவன், யாரா அவர் படம் ஓடும்போது இந்த மாதிரி தேட்டர்லாம் கொடுக்க மறுக்கிறவன், என்னடா இப்படி வந்து தடை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்து பொங்கி எழுந்திருந்தேன். பாலாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா, பாலா எத்தனை பேருக்கு உதவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் வந்து நினச்சேன். பட் பாலா ஒரு வேளை இதை வந்து ஒரு திட்டமிட்டு பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விஷயம். அவர் வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்றப்ப அது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த திட்டத்தோடு தான் வந்து பண்ணுறாரு. ஒரு படம் ரிலீஸுக்காக பண்ணுறாரு, பப்ளிசிட்டிக்காக வந்து பண்ணுறாரு, வேறு ஆளுக்கிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதேமாதிரி இந்த மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் வச்சு அதேமாதிரி இந்த பைக்கில் அந்த எழுந்த கான்ட்ரவர்சிகளுக்கும் அவர் தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்மளால் வந்து இது உண்மை அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்க்குறத மட்டும்தான் பேசுகிறோமே தவிர இது நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து சொல்ல முடியல. ஒரு பக்கம் அதாவது காசுக்கு 2 பக்கமும் இருக்குது. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்லு. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. அதெல்லாம் நம்ம நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். எது நல்லது எது உண்மை அப்படி சொல்லிட்டு தெரியல. எது கெட்டது எது பொய்ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.